எனக்கு தெரிகிறது. இங்கே சட்டம் ஓட்டை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் பல அதிகாரிகளும் நிரூபிச்சுத்தான் இருக்கிறேன். இன்னைக்கு அந்த சஞ்சய் ராய்க்கு வழக்குல ஒரு சினிமால நம்ம பல விஷயங்கள பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்தானா, உண்மை என்னான்னு நமக்கு தெரியும். பல விக்ரம் படங்கள்லயே நம்ம பார்த்தோம். அது என்ன ஒரு சொல்லுவாங்க டாக்டருங்கள் ஒரு மைண்ட் வாஷ்ல ஒரு சைலண்ட்ல ஆளை போட்டுட்டு உண்மை என்ன நிலவரங்களை எடுக்கிறதுக்கு பல டெக்னிக்கள் இருக்கிறது. அது நம்மளால சொல்ல தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு உண்மை தெரியப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, அந்த டெஸ்ட்டை ஆரம்பத்துல அவரு சம்மதிச்சிருக்காரு. சரி எடுங்க. நான் ஒரு குற்றம் செய்யல. நீங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் என்னுடைய முடிவு ஒன்றாகத்தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காரு. டெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு முடிவுல கோர்ட்ல தீர்மானம் எடுக்கும்போது எனக்கு அதுல எந்த விதமான உடன்பாடு இல்ல. எனக்கு மேல ரொம்ப கெமிக்கலான சில விஷயங்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு அதுல எந்த விருப்பம் இல்ல. அதுக்கு நான் சம்மதம் தர முடியாது என்பது